gangue. So what is called gangue அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு மெட்டலுமே எர்த்தில் வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மணல் அந்த ராக்ஸ் அது கூட சேர்ந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஓர் பார்ட்டிகிள்ஸு ப்ளஸ்ஸு நான் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸு, அந்த நான் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அதை வந்து ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் அல்லது சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ ஓர் பார்ட்டிகிள்ஸ் கம்பைன்டு வித் திஸ் நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் we are calling as gangue. அப்போ வாட் இஸ் கால்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்? மெட்டலர்ஜிலேயே வந்து ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இனிஷியலாக ஓர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா. அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, இந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் கூட இருக்கிற இந்த நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் அல்லது இந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எலிமினேட் பண்ண போகிறோம். அந்த மெத்தேடுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பேர். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தேடு வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே ஓர் பார்ட்டிகிள்ஸில் இருந்து நம்ம அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் அல்லது நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸை என்னென்ன மெத்தடெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுறது தான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மூணு கீ பாயிண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆஃப் ஓர். ஓர் வந்து டிஃப்ரெண்ட் கம்பைன்டு ஸ்டேட்ஸில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சல்பைடு ஃபார்ம், ஆக்சைடு ஃபார்ம், சல்பேட்டு, கார்பனேட்டு, அந்த மாதிரி நிறைய கம்பைன்டு ஸ்டேட்ஸில் ஆக்சைடு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சரில் இருந்து கொஸ்டின் இல்லை, கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்து ஆன்சரை தான் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ஓரை கொடுத்துருவாங்க. இப்போ Fe2O3 அல்லது Cr2O3 அந்த மாதிரி ஏதோ ஃபார்முலாஸோ அல்லது ஓர் நேமோ கொடுத்துட்டு என்ன மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Fe2O3 ஆக்சைடு ஃபார்ம், அதே மாதிரி குரோமைட் ஓர் எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா ஆக்சைடு ஃபார்ம். இந்த மாதிரி அதனுடைய ஃபார்முலாஸ் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதில் ஆக்சைடு ஃபார்மில் இருந்தது, ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கலாம், கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரின்சிபிள். ஒரு மெத்தடுக்கும் ஒரு பிரின்சிபிள் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு கீ பாயிண்ட். எதை பேஸ் பண்ணி கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸில் ஓர் பார்ட்டிகல்ஸையும் அந்த நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸையும் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பேஸ் பண்ணி. அப்போ இதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கும்போது ஓருக்கு என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கேங்கியோ அல்லது நான் மெட்டாலிக்கு என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு பார்க்கணும். ஓரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நான் மெட்டாலிக் அல்லது கேங்கியோ பார்ட்டிகளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிராவிட்டி செப்பரேஷன் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். அப்போ ஓர் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கேங்கியோ ஆர் நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன, அந்த ஓர் வந்து எந்த ஓர்னாலும் சரி நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூமியில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த மைன்ஸில் கிடைக்கும். அதை வந்து வெட்டி அப்படியே பெரிய பெரிய பாறையா இல்லை பெரிய பெரிய இதாக கொண்டுட்டு வந்துடுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதை வந்து என்ன செய்வாங்க, நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பவுடர்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துருப்பாங்க. அந்த பவுடர்டு ஃபார்ம் ஓரை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கிராவிட்டி செப்பரேஷனில் அந்த பவுடர்டு ஓர் வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் பி வாஷ்டு பை யூஸிங் ரன்னிங் வாட்டர். நல்லா ஃபோர்ஸாக போகிற ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த லைட்டர் கேங்கியோ ஆர் நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிரும், அந்த ஓடுற தண்ணி கழுவிட்டு போயிருங்க. அந்த ஹெவி ஓர் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும், செட்டில் ஆகும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். அப்போ இதை நீங்கள் ரீகால்
பண்ணும் பொழுது பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. யாரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம்? ஓர் பார்ட்டிகளுக்கு அதிகம். யாருக்கு கம்மி? நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸுக்கு கம்மி. அடுத்தது இது வந்து என்ன பிரின்சிபிள்? ரன்னிங் வாட்டர், ஓடுற தண்ணியில் ஓர் வந்து பவுடர்டு ஃபார்ம் ஓரை வந்து நல்லா வாஷ் பண்ணுறோம். யார் ஓடி போவாங்க ரன்னிங் வாட்டரில்? கேங்கு பார்ட்டிகல், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ஓடி போயிடும். அடுத்தது நம்மளுக்கு ஓர் பார்ட்டிகல் என்ன ஆகும்? செட்டில் ஆகும். எந்த மாதிரியான ஓர்ஸுக்கு இந்த கிராவிட்டி செப்பரேஷன் அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஆக்சைடு ஃபார்ம் ஆஃப் ஓர். அப்போ எக்ஸாம்பிள் எழுத கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவும் கீ பாயிண்டில் ஒரு மெத்தடுக்கு எக்ஸாம்பிளுக்கு மார்க் இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஹேமடைட் ஓர், அயன் ஆக்சைடு சொல்லலாம், அல்லது குரோமைட் ஓர், இது எல்லாமே வந்து ஆக்சைடு ஃபார்ம் ஆஃப் ஓர். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ்.